ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டு பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றி செய்கிற இட்லி சாம்பார் தான். பொட்டுக்கடலை ஒரு கப்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து இந்த விழுதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் தான் கட் பண்ணி வைக்கணும். தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாணலி எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து ஆயில் வந்து கம்மியாக இருந்தாலே போதும், ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அரைச்சி வச்ச விழுது நான் நல்லா கரைச்சி வச்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும். மறுபடியும் நம்ம வந்து எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகும் கடலப்பருப்பும் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து பச்சை வாசம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்காத சில பேர் அப்படியே செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி எப்போவுமே செய்யாதீங்க. இந்த குழம்புக்கு நல்லா வெங்காயம் வதங்கி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது வெங்காயம் கூட எடுத்து வைக்காமல் குழந்தைங்க கூட அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்குச்சு அப்படின்னா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து தோசை இட்லிக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுக்கும்போது 2 தோசை சாப்பிட்றவங்க 3-4 தோசை கூட சாப்பிடுவாங்க. இட்லியும் அதே மாதிரி தான். குழம்பு வந்து அப்படியே ஊற்றி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிடுவாங்க. இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது திக்னஸ் வந்து நல்லா வந்துடும். நல்லா கொதிக்க விடும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து 5 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து 5 பேர் சாப்பிட்லாம் இந்த குழம்பு. அந்த அளவுக்கு அளவாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக ஆளுங்க இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிற மாதிரி வரும். அவ்வளோதாங்க, ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அது கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து அந்த குழம்பு பதம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த குழம்பு செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே அந்த குழம்பு ரெடி ஆயிரும். நம்ம வந்து தோசையும் சீக்கிரமாக போட்டுடலாம். நம்ம சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு, இந்த மாதிரியான சாப்பாடு வகையெல்லாம் நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப மிச்சமாகும். அதே சமயம் டேஸ்ட்டான சாப்பாடும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நான் தோசையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள். இந்த இட்லி சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.